இப்போ ஸ்ரீனிகா பாப்பாவோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு இந்த விஷயம். மரபணு குறைபாட்டால உயிருக்கு போராடிட்டு இருக்கிற இந்த பிஞ்சு குழந்தைக்கு ஒரு 16 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊசி போடணும்னு கொஞ்ச நெஞ்ச பேர் இல்ல நிறைய நல்ல உள்ளங்கள் சேர்ந்து இப்போ வரைக்கும் ஒரு பெரிய தொகையை கலெக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க ஃபேமிலி கிட்ட பேசினப்பதான் தெரிஞ்சது இப்போ ரீசன்ட் டேஸா ஃபண்ட்ஸே வர்றது இல்லன்னு. பட் இங்க நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இப்போ அந்த பாப்பாவோட நிலைமை என்ன, கலெக்ட் பண்ண ஃபண்ட் எவ்வளவு தூரம் ஆயிருக்குங்கிறது தான். அதை பத்தி நான் சொல்றேன். போன மாசம் வரைக்குமே தனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம அப்பப்போ சாப்பிட்டு சிரிச்சு தூங்கி எந்திரிச்சு ஓரளவாவது நிம்மதியா இருந்த அந்த குழந்தை இன்னைக்கு சாப்பிட முடியாம மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. உங்களை மாதிரி பல நல்ல உள்ளங்கள் சேர்ந்து இது வரைக்கும் எவ்வளவு கலெக்ட் பண்ணி கொடுத்திருக்கீங்கன்னா 7 கோடி ரூபாய் கிட்ட கலெக்ட் ஆயிருக்கு. இது ரொம்பவே பெரிய விஷயம். ஆனாலும் அந்த குழந்தையோட தேவைக்கு அது பாதி கூட பூர்த்தி ஆகலங்கிறது தான் நிஜம். இங்க பல பேர் என்னன்னா, நான் கொடுக்குற அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும்னு நினைச்சு அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோன்னு நினைக்கிறீங்க. அது 100 இருக்கட்டும் 50 இருக்கட்டும், ஏன் 1 ரூபாயா இருந்தா கூட அது 1 லட்சம் பேரா சேர்ந்து போடும்போது 1 லட்சம் ரூபாய் ஆச்சு. தயவு செஞ்சு சின்ன அமௌண்டா